குட் மார்னிங் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் எக்கனாமிக்ஸில் தேர்ட் லெசன் ஃபுட் அண்ட் செக்யூரிட்டி பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த பாடத்தை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாடத்தை பற்றிய நோக்கங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதாவது அந்த பாடத்தை பற்றிய ஒரு சின்ன ரிவ்யூ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்த்தோம் ப்ரீவியஸ் கிளாஸில்? ஃபுட் செக்யூரிட்டி, components of food, nutrition security, availability and access to food grains, public distribution system, buffer stock, role of consumer cooperative in food security and purchasing power. இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? Now we are going to study about agriculture policy in India. நம்ம இந்தியாவில் என்ன மாதிரியான அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாய முறை அப்படின்ற கொள்கைகள்லாம் எப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்க வரோம். அதுக்கடுத்து மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் 2018 இன் தமிழ்நாடு, நியூட்ரிஷன் அண்டு ஹெல்த் ஸ்டேட்டஸ், அடுத்து நியூட்ரிஷன் அண்டு ஹெல்த் ஸ்டேட்டஸ் இன் தமிழ்நாடு. இதையெல்லாம் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸு? ஓகே, இப்போ நம்ம கிளாஸுக்குள்ளே நம்ம வர போகிறோம். நல்லா கவனிங்க. அதாவது த லெசன்ஸ் அக்ரிகல்ச்சர் பாலிசி இன் இந்தியா. நம்ம இந்தியாவில் விவசாயத்துடைய கொள்கைகள்லாம் எப்படியெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். The new agriculture policy based on export of agriculture goods was announced by the central government in 2018. அதாவது விவசாய பொருள்களுடைய ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட புதிய விவசாய கொள்கை அப்படின்ற ஒன்று நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 2018 என்ன செஞ்சுருக்கு, வெளியே கொண்டு வந்திருக்காங்க. This policy states that the government has decided to remove export restriction on most organic and processed agricultural products. அதாவது இந்த கொள்கையை பெரும்பாலான ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை நீக்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு முடிவு செய்துள்ளதாகவும் என்ன சொல்கிறாங்க. அப்புறம் இந்த agriculture policy of a country is mostly designed by the government for raising agriculture production and productivity and also for raising the level of income and standard of living farmers within a defined time frame. The policy is formulated for all around and a comprehensive development of the agriculture sector. அதாவது ஒரு நாட்டினுடைய விவசாய கொள்கை அப்படின்னா அது பெரும்பாலும் விவசாய உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை உயர்த்துவதற்காகவும் ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள்ள அந்த விவசாயிகளின் வருமான நிலை, வாழ்க்கை தரம் இதெல்லாம் உயர்த்துவதற்காகவும் அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட ஒன்று தான் இந்த அக்ரிகல்ச்சர் பாலிசி. இந்த கொள்கை அப்படின்றது நம்ம அக்ரிகல்ச்சரில் எல்லா வட்டங்களிலுமே, அதாவது எதுக்குனாக்க விரிவான வளர்ச்சிக்காக இது ஒரு செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். The following are some of the important objectives of India's agriculture policy. அதாவது நம்ம இந்தியாவுடைய விவசாய கொள்கையினுடைய முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது குறிக்கோள்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு எதை பற்றி அழகாக சொல்லியிருக்காங்கன்னா, ரைசிங் த ப்ராடக்டிவிட்டி ஆஃப் இன்புட்ஸ், அதாவது விவசாயிகளுக்கு தேவையான இன்புட்ஸை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நம்ம என்ன செஞ்சுருக்கு, கொடுத்துருக்கு. அதாவது உள்ளீடுன்னு சொல்லுவாங்க. இன்புட்ஸ் அப்படின்னாக்கா உள்ளீடு. அவங்களுக்கு தேவையான உற்பத்தி திறனை எப்படி உயர்த்துறது அதை பற்றி சொல்கிறதா இந்த ரைசிங் த ப்ராடக்டிவிட்டி ஆஃப் இன்புட்ஸ். One of the important objectives of India's agriculture policy
இஸ் டு இம்ப்ரூவ் த ப்ராடக்டிவிட்டி ஆஃப் இன்புட்ஸு. எதில் மீன்ஸ் அந்த உள்ளீடு அப்படின்ற ஒன்றை விவசாயிகளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது உற்பத்தி திறனை உயர்த்துவதற்காக இன்புட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளீடுகளை அவங்க கொடுத்துருக்காங்க. எது சம்மந்தமான ஒன்று அது இருந்திருக்கும் இன்புட்ஸு. ஸோ பர்ச்சேஸ்டு லைக்கு HYV. HYVனா என்ன அர்த்தம் நம்ம பார்த்துருப்போம். ஹை ஈல்டு வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதாவது நல்ல விதைகள், வீரியமுள்ள விதைகளாக அது இருக்கிறது. அதுக்கடுத்து சீட்ஸ்னால நமக்கு என்னதான் சொல்லுவாங்க, விதைகள் தான், வித்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உரங்கள், நல்ல உரங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்கிறது. அதுக்கடுத்து பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லிகள், இரிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்ப்பாசன திட்டங்கள். அதாவது நீர்ப்பாசன திட்டங்கள்னால் என்ன அர்த்தம், இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ்னால் என்ன மாதிரி முறையில் எந்த டைமிங்கில் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், அதாவது ஃபர்டிலிட்டி ஆஃப் சாயில் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் இது மக்களுக்கு செயல்படுத்தணும் அப்படின்ற விதத்தில் என்ன செய்வாங்க, ரைஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அதாவது விவசாயிகளுடைய உற்பத்தி திறனை பெருக்குவதற்காக மத்திய அரசாங்கத்தால் கொடுக்கப்படக்கூடிய ஒன்று தான் HYV, சீட்ஸு, ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், இரிகேஷன்ஸ் ப்ராஜெக்ட். சரிங்களா? இது எல்லாம் இருந்தால் தான் ஒரு நாட்டுடைய உற்பத்தி திறன் அப்படின்றது என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த நாட்டுடைய இன்கம் அதிகமான அளவுக்கு என்ன செய்யும், வரும். அப்போ அவங்களுக்கு எக்ஸ்போர்ட்டும் கிரேட்டஸ்டான லெவலில் நடக்கும். நெக்ஸ்ட்டு எதை பற்றி சொல்கிறாங்கன்னு பாரு, ரைசிங் வேல்யூ ஆடடு பெர் ஹெக்டேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஹெக்டேருக்கு மதிப்பு கூட்டுறது. எப்படி மீன்ஸ் அது அப்படின்னாக்க, agriculture policy is to increase per hectare value added by raising productivity of agriculture in general and productivity of small and marginal holding in particular. அதாவது இந்த விவசாய முறை அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, வேளாண்மையில் உற்பத்தி திறனை உயர்த்துவதற்காகவும், குறிப்பாக கொஞ்சம் வச்சுருப்பாங்க, ஓரளவு ஒரு ஏக்கர் அல்லது 2 ஏக்கர் இப்படி வச்சுருப்பாங்க. இவங்களுடைய உற்பத்தி திறனை அதிகரிப்பதன் மூலமாக மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உடல் ரீதியான உற்பத்தியை உயர்த்துவதை விட ஒரு ஹெக்டேருக்கு மதிப்பு கூட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பொதுவாக என்ன, ஒருத்தவங்கிட்ட ஒரு ஏக்கர் இருக்கும். அந்த ஒரு ஏக்கரில் என்ன மாதிரியான பயிர்களை விளைவிக்கிறது, அந்த ஒரு அரை ஏக்கர் இருக்குது அப்படின்னாக்கா அதில் என்ன மாதிரியான பயிர்களை விளைவிக்கிறது. இப்போ பயிர்களை விளைவிக்கும் போது வேல்யூ, அதனுடைய மதிப்பு அங்கே என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதிக விளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஹெக்டேர்ஸ், அந்த நிலங்களை என்ன செய்கிறது, பண்படுத்துறது. இப்போ ஒரு ஏக்கர் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஒரு ஏக்கரில் என்ன மாதிரியான பயிர்களை பயிர் செய்கிறது, கல்டிவேட் பண்ணுறது. ஒரு அரை ஏக்கர் இருக்குது அப்படின்னாக்கா அதில் என்ன மாதிரியான பயிர்களை பயிர் செய்கிறது. இப்படி அந்த பரப்பளவு, அதாவது நிலத்தோடைய பரப்பளவை என்ன செய்கிறது, ரைஸ் பண்ணிக்கிட்டே போகிறது. அதையும் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்து ப்ரொடெக்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் புவர் ஃபார்மர்ஸ், அதாவது ஏழை விவசாயிகளுடைய நலன்களை பாதுகாக்கிறது. எப்படி ஏழை விவசாயிகளுடைய நலன்களை பாதுகாக்க முடியும்? Agriculture policy is proposed to protect the interest of poor and marginal farmers by abolishing the intermediaries through land reforms, expanding industrial credit support to poor farmers, etc. அதாவது இப்போ ஏழைகளாக இருக்கிறவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய எவ்வளவு நிலம் இருக்கோ அந்த நிலத்தில் பயிர்களை பயிர் செஞ்சுருப்பாங்க. இப்போ அந்த பயிர்களை பயிர் செஞ்சு விற்க போகும்போது அதை கவர்மெண்ட்டே ஒரு குறிப்பிட்ட ரேட்டுக்கு என்ன செஞ்சுக்கலாம், அதை எடுத்துக்கலாம். இன்கேஸ் கவர்மெண்ட்டு அதை எடுக்கிறதுக்கு அகெயின்ஸ்ட் ஆயிடுச்சு, மறுத்துருச்சு, அதை எடுக்க முடியல அப்படின்னாக்க ஊடால் இருக்கிறவங்க அவங்க என்ன செய்வாங்க, அந்த இடைத்தரகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஏதாவது ஒன்று சொல்லி என்ன செய்வாங்க, அதை ரொம்ப கம்மியான லெவலில் அங்கே விற்க வைப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம், அதாவது அந்த ஃபார்மர்ஸுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அங்கே கொஞ்சம் போல தான் அங்கே கிடைக்கும். இப்படி ஒரு கவர்மெண்ட்டுக்கும்
அந்த ஃபார்மர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் நேரடியான ஒரு காண்டாக்ட் இருந்துக்கிடுச்சு அப்படின்னாக்க ஃபார்மர்ஸுக்கு வந்து அது அட்வான்டேஜஸாக இருக்கும். இந்த இன்டிமீடியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடைத்தரகர்கள் உள்ள நுழையும் போது அந்த ஃபார்மர்ஸுக்கு வரக்கூடிய அந்த லாபமானது என்ன செய்யும், அங்கே குறைய ஆரம்பிக்கும். அப்போது அவங்களுடைய வே ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமான அளவுக்கு என்ன செய்யும், பாதிக்கப்படும். அதுக்கடுத்து மாடரைசிங் அக்ரிகல்ச்சர் செக்டார், அதாவது விவசாயத்துறையிலேயே நவீனமயமாக்குதல் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடியெல்லாம் என்ன செய்வாங்க, கலப்பையை கட்டி வந்து உழுகிறது, அப்புறம் வந்து பெரிய பரம்பு கட்டை மாதிரி இருக்கும், அதில் வச்சு பரம்படிக்கிறது, நிலத்தை வந்து சீர் செய்கிறது, மலைப்பகுதிகளெல்லாம் கொண்டு போய் அந்த மூலிகை செடிகளெல்லாம் அறுத்துக்கிட்டு வந்து அந்த வயலில் போட்டு நல்லா உரமாக்குறது, மக்க செய்கிறது, இதெல்லாம் வந்து முன்னாடி காலங்களில் இருந்துச்சு. அகலமாக உழுகக்கூடாது, ஆழமாக உழுதாத்தான் நல்லா இருக்கும், அப்போ தான் களைகள்லாம் மண்டாது. இந்த மாதிரி பழைய காலத்தில் வந்து சிஸ்டம்லாம் இருந்துச்சு. ஆனால் அப்போது ஹியூமன் பீயிங்ஸுக்கு அதிகமான வேலைகள் இருந்திருக்கும். அதாவது நெற்றி வேர்வை நிலத்தில் விழுகிறதுபடியாக என்ன செஞ்சுருப்பாங்க, அவங்க ஹார்ட் ஒர்க்கராக இருந்திருப்பாங்கோ. ஆனால் இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, சாதாரணமாக வயலை வந்து உழுகிறதுல இருந்து, அந்த நாற்று நடுறதுல இருந்து, கருது அறுக்கிறதுல இருந்து, அந்த வைக்கோலை வந்து வெளியே கொண்டு போகிறதுலேருந்து எல்லாத்தையுமே என்ன செய்யக்கூடியதாக இருக்குது, மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த வேலையை இப்போ மிஷினரிஸ் என்ன பண்ணிருச்சு, செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மிஷினரிஸ் செய்ய ஆரம்பிக்கும் போது என்னாகும், மனிதர்களுக்கு அந்த வேலைப்பாடுகள் குறைய ஆரம்பிக்கும். அப்போ முன்னாடி காலங்களெல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க, இந்த மாதிரி இலவச மின் வசதி இதெல்லாம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையுமே என்ன செய்யுது, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தருது. இப்போ வந்து ஒரு உரங்களே கொடுக்குறாங்க அப்படின்னாக்க, ஒரு 2000 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னாக்க, அவங்க 2000 ருபீஸுக்கு என்ன செஞ்சுறாங்க, அந்த உரங்களை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நெல்லெல்லாம் வருது பார்த்திங்களா, அப்போ என்ன செய்கிறாங்க, அதை டியூ முறையிலேயே என்ன செய்கிறாங்க, கட்டுறாங்க. ஒரு இயர் ஒன்ஸாவோ அல்லது மந்த் ஒன்ஸாவோ கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போதும் அவங்களுக்கு வந்து நவீனமயமாக்குதல் அப்படின்ற ஒன்று இந்த அக்ரிகல்ச்சரில் கொண்டு வர ஆரம்பிச்சிருப்பாங்க. அதைத்தான் என்ன சொல்கிறாங்க, அந்த மாடர்னைசிங் அக்ரிகல்ச்சர் செக்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன் அப்படின்னாவே நமக்கு தெரிஞ்சிருக்கும், குறைப்பு அப்படின்னு அர்த்தம். அதாவது அக்ரிகல்ச்சர் பாலிசி ஆஃப் இந்தியா ஹேஸ் செட் அனதர் அப்ஜெக்டிவ்ஸ் டு செக் என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன் ஆஃப் நேச்சுரல் பேஸ் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர். அதாவது என்விரான்மெண்ட் எப்படி டீக்ரடேஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நாற்றெல்லாம் நடுவாங்க, நாற்று போடுவாங்க, நடவு செய்வாங்க, சுற்றி வேறு வேறு பயிர்களை வந்து பயிர் செய்வாங்க. இப்படி இருக்கிறதுனால அங்கே வந்து பொல்யூஷன் அப்படின்ற ஒன்று என்ன செஞ்சுருக்காது, ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருந்திருக்காது. அப்போ சுற்றுப்புற சூழ்நிலைகள் என்ன செய்யுது அப்படின்னாக்க, ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஏற்றது மாதிரி அங்கே இருந்திருக்கும். அதனால் அந்த பொல்யூஷன் அப்படின்ற ஒன்று அங்கே குறைவான நிலையில் அங்கே காணப்பட்டு இருந்திருக்கும். அதைத்தையும் சொல்கிறாங்க. அதாவது விவசாயத்துடைய இயற்கை வந்து சுற்றுச்சூழல் சீரழிவை சரிபார்க்க விவசாய கொள்கை மற்றொரு நோக்கமாக என்ன செஞ்சுருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. சொல்லுவாங்க, அதாவது இந்த காலையில் எந்திரிச்சோடனே பீப்புள்ஸ்லாம் எதுக்கு வயக்காட்டு பக்கம் போகிறாங்க அப்படின்னாக்கா, அங்கேருந்து வரக்கூடிய அந்த சூழல், அந்த சுற்றுச்சூழல் வந்து அவங்களுக்கு வந்து அது ஏற்றதாக இருந்திருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னாக்க, நிறைய பயிர்களை வந்து விளைவிக்கிறது, ஒரே மாதிரியான பயிர்கள் இல்லாமல் வெவ்வேறு பயிர்களை வந்து விளைவிக்கிறது. இதனால் வந்து என்விரான்மெண்டல் அப்படின்ற ஒன்று டீக்ரடேஷன் ஆகுது. அதுக்கு அடுத்து எது சொல்கிறாங்க, ரிமூவிங் த பியூரோக்யூரேட் அப்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அதிகாரத்துவ தடைகளை வந்து நீக்கிறது. The policy has set another objective to remove the bureaucratic objectives on the farmers, cooperative societies and self-help institutions so that they can work independently. நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னால் நாம் அமெரிக்கா கிட்ட போய் உணவுக்காக நம்ம என்ன செஞ்சுருப்போம், கேட்டு வாங்கிட்டு வந்திருப்போம்.
ஆனால் இப்போ 4 மடங்கு 5 மடங்கு என்ன செஞ்சிருச்சு, நம்ம இந்தியாவில் வந்து அதே அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன செய்வாங்க, விவசாய கூட்டுறவு சங்கங்கள், சுய உதவி நிறுவனங்கள், இந்ததுக்கு மீதான இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்துவ தடைகளை எல்லாம் நீக்கி இன்னொரு குறிக்கோளை என்ன செஞ்சுவாங்க, கொண்டு வருவாங்க. இதனால் அவங்க வந்து என்ன செய்யும், சுதந்திரமாக வந்து அவங்க செயல்பட முடியும். நம்ம எங்கே போகிறோம், மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி, அதாவது வறுமையினுடைய பல பரிணாம இயல்பு அப்படின்ற ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். பல கோணங்களில் நம்ம வந்து இந்த வறுமையினுடைய நிலைமையை நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பாரு. The multi-dimensional poverty index MPI was launched by the United Nations Development Program UNDP அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒன் வேர்டில் கேட்பாங்க, வாட் இஸ் த எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆஃப் UNDP அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் த ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் OPHI in 2010. The basic philosophy and significance of MPI is that it is based on the idea that poverty is not the unidimensional and that is rather multi-dimensional அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஒரு விரிவான வடிவத்தினை உருவாக்க பல கோணங்களில் வறுமையான நடவடிக்கைகளை என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. யார் ஏழை, அவங்க எப்படி ஏழையாக இருக்காங்க, அவர்கள் அனுபவிக்கும் தீமைகள் என்னென்ன, இதிலெல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, வெளிப்படுத்துவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் வறுமையினுடைய தலைப்பில் ஒரு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலையும் துணைக்குழு மக்களிடையேயும் காணப்படும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக பாருங்களேன், இப்போ நிறைய சிறு தொழிலுக்குள்ளே ஈடுபடுறவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள் தான் அதிகமான அளவு ஈடுபடுறாங்க. ஒரு தையல் செய்கிறது, ஊறுகாய் செய்கிறது, இந்த மாதிரி ஒரு குழுவை ஆரம்பித்து அது மூலமாக அவங்க என்ன செய்வாங்க, அந்த வறுமையை வந்து போக்கிக்கிடுவாங்க. இது பல பரிணாம நடவடிக்கைகளில் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம அதை சொல்லலாம். The multi-dimensional poverty is made up of several factors that constitute poor people's experience of deprivations such as health, education, living standards, income, and the disempowerment, quality of work and threat from violence. அதாவது பல பரிணாம வறுமை குறியீடு அப்படின்றது ஐக்கிய நாடுகளுடைய மேம்பாட்டு திட்டம், ஆக்ஸ்போர்டு வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனைவு, இதனால் என்ன செய்கிறாங்க, 2010 வந்து இந்த திட்டங்கள்லாம் என்ன செஞ்சுறாங்க, கொண்டு வர்றாங்க. பல பரிணாம வறுமை அப்படின்றது அடிப்படை தத்துவமும் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வறுமை என்பது ஒற்றை பரிணாமம் அல்ல, அது பல பரிணாமங்களை கொண்டது என்ற கருத்தை என்ன செஞ்சுறாங்க, அடிப்படையாக சொல்கிறாங்க. உடல் நலம், அப்புறம் எஜுகேஷன் கல்வி, வாழ்க்கை தரம், இன்கம் சொல்லக்கூடிய வருமானம் அதிகாரம் அளிக்கிறது, இந்த மாதிரி வன்முறையினால் அச்சுறுத்தும் போது ஏழை மக்களுடைய அனுபவத்தை இழக்கும் பல காரணிகளால் இந்த பல கோணங்களில் இந்த வறுமை என்ன செய்யுது, உருவாகுது. அப்போ ஏழைகளில் வந்து அச்சுறுத்துறதுனாலையும், வேலைகளில் வந்து உயர்வு தாழ்வு செய்கிறதுனாலையும், இன்கம் வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனாலையும், வயலன்ஸ் பல வன்முறைகளால் பல கோணங்களில் இந்த என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து துன்புறுத்தப்படுறாங்க.